பூனம் சாரி எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாமா? பூனம் சாரி ஓரம் அடிக்கும்போது எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இந்த மாரி சுருண்டு வருது அப்படின்னு? என்ன பண்ணணும்னு பாருங்க. கிளாத்த நம்ம நார்மலா வந்து இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா வந்து கட் பண்ணுவோம் சமமா. அந்த மாரி கட் பண்ணாம லைட்டா இந்த மாரி கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த 2ஆ கட் பண்ண போர்ஷன இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து இழுத்துட்டு வாங்க. இழுத்து வந்து கடைசியா கரப்பகுதி போர்ஷன்ல கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா, இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டான ஒரு லைன் மாரி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து தச்சு பாருங்க. எந்தவித சுருளும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்மளால தையல் போட முடியும். புடவையும் பார்த்தீங்கன்னா, சுருண்டு சுருண்டு வராது. ஸ்ட்ரெயிட்டா நம்ம நார்மலா வந்து காட்டன் கிளாத் எப்படி தைக்கிறோமோ, அதே மாரி வச்சு தைக்கிற மாரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ கண்டிப்பா வந்து எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் கடைசியா காமிக்கிறேன் பாருங்க. இது பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ட்டா வந்து சிசர்ல கட் பண்ணது. இப்ப நம்ம கிழிச்சு விட்டு கட் பண்ணதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். எவ்ளோ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, பூனம் சாரி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல